எதை என்னிடத்தில் பேச சொன்னாரோ அதை மாத்திரம் தைரியமாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை அது நடக்காவிட்டாலும், நான் எதிர்பார்த்த அளவு இல்லாவிட்டாலும் அதை நான் பேசுகிறேன். காரணம், தேவன் உண்மையுள்ளவர். தான் பேச சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். என்னையா பிரச்சனையே இல்லைன்னா, நீ ஜெயிச்சு நீயும் பிரச்சனையை சமாளிச்சு தானே வர, அப்புறம் நீ பிரச்சனை இல்லைன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க. சார், எது இருக்குதோ அதை பேசுறதுக்கு நான் இங்கே இல்லை, எது வேணுமோ அதை பேசுறதுக்கு தான் நான் இங்கே இருக்கிறேன். கரண்ட் இல்லை, பேட்டரி முடிஞ்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சுட்டாப்புல ஜேசு, எனக்கு தெரியாமலே டக்குன்னு நம்ம ஆஃபீஸில் இன்வெர்டர் பேட்டரிக்கல அந்த பேட்டரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது எனக்கு தோணவே இல்லை. எடுத்துகிட்டு 2:30 மணிக்கு டக்குன்னு பேட்டரியை கனெக்ஷனை கொடுத்து லைட் வந்துடுச்சு, ஃபேன் வந்துடுச்சு. உடனே ஆமையான பேசுகிறாரு, முட்டிய காலையில் 5 மணி வரைக்கும் வேறுவேல, அதாவது இந்த போராட்டத்தில் இருக்குன்னு நினச்சிக்கல, நீ நினைக்காதவன ஒரு நிமிஷத்தில் போனங்க நான் செஞ்சேன். ஒரு நிமிஷத்தில் உன் சூழ்நிலையை நான் மாற்றினேன். இந்த மாதிரி உன் பிரச்சனை ஒவ்வொன்றையும் கூட ஒரு நிமிஷத்தில் நான் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறேன். மரணம் வந்திருக்குல, அப்புறம் என்ன மரணம் இல்லாத வாழ்க்கையை பேசுறீங்க? ஆமா, மரணம் இருக்கு. இருக்கிறத பேசுறதுக்கு எதுக்கு மைக்க போட்டு நிக்கிறோம்? எது வேணுமோ அதை பேசுறதுக்கு தான் நம்ம இங்க நிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை மூடி இருக்கிறது. ஆமென். We are here under the presence of the Lord. We are under the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னம் நம்மை மூடி இருக்கிறது. நாம் வேதம் சொல்லுகிற கர்த்தருடைய பிரசன்னத்திலே பர்வதங்கள் மெழுகை போல உருகும். ஆமென். பர்வதம் போன்ற பிரச்சனைகளோடு நீங்கள் கடந்து வந்திருந்தாலும், கர்த்தருடைய ஆவியானவர் வேதத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி தேவனுடைய பிரசன்னம் பர்வதம் போன்ற பிரச்சனையை உருக்கக்கூடிய வல்லமையுடையது. ஆமென். நாளடைவிலே நாம் தேவனுடைய சமூகத்திற்கு, ஆலயத்திற்கு வருவது கற்றுக்கொள்வதாகவே நாளடைவில் அது மாறிவிட்டது. அந்த நாட்களில் ஜனங்கள் கற்றுக்கொள்வதற்கு வருவதில்லை, ஜனங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வருவார்கள். ஆனால் புதுசாக எதுவும் கற்றுக்க மாட்டாங்க. ஆனால் ஆலயத்துக்கு போனால் தேவன் அங்கே இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு சுகத்தை தருவார், நமக்கு பலத்தை தருவார், நமக்கு ஆரோக்கியத்தை தருவார். நம்ம போய் அமர்ந்திருந்துட்டு வந்தாலே ஒரு பெரிய அற்புதத்தோடு வருவோம் என்கிற மனநிலை கடந்த ஜென்ரேஷன் பீப்புள்கிட்ட இருந்தது. ஆனால் புதிதாக ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வெளிப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு மனநிலை அவர்களுக்கு இல்லை. நாளடைவில் என்ன ஆயிடுச்சு, நம்ம சர்ச்சுக்கு போகும்போது ரெவலேஷனை கேட்பதற்கும் ஒரு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரமே சபைக்கு ஒரு கூடக்கூடிய இடமாக மாறிவிட்டோம். ஆனால் உண்மை என்னவென்றால், இன்றைக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகள் கூடுகிற இடத்திலே அவர் இறங்கி அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் எதையோ கற்றுக்கொள்வதற்காய் மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மனநிலையோடு அமர்ந்திருங்கள். அந்த நாட்கள் துவங்கி இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை நான் சொல்லுகிறேன். தேவனுடைய ஆலயத்தில், ஆலய பிரகாரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி கடந்து அமர்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் அமர்ந்திருக்கும் போதே கர்த்தருடைய சமூகம் இறங்கி உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யக்கூடிய நாட்களுக்குள்ளாக நாம் நுழைந்து விட்டோம். குருடர்கள் பார்வையடைவதையும், சப்பானிகள் நடப்பதையும், செவிடர்கள் கேட்பதையும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடப்பதையும் தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் போதே நடக்கப் போகிற ஒரு நாட்களுக்குள் கடந்து வந்திருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, அந்த நாளுக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறபடினாலே தேவனுடைய சமூகத்திற்கு வரும்போது எதிர்பார்ப்போடு வாருங்கள். இங்கே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காய் மட்டுமல்ல, தேவனுடைய பிரசன்னத்திலே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி. அங்கே நீங்கள் அமர்ந்திருக்கும் போது உங்கள் சரீரங்களிலே அற்புதங்கள் நடைபெறுகிறது, உங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் நடைபெறுகிறது,
இந்த மாலை நேரம் இந்த வார்த்தைக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய பிரசன்னம், நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பங்களிலே தடைகளை உடைத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய தடைகள் எதுவாக இருந்தாலும், பர்வதம் போல் இருந்தாலும், மலை மாதிரி, எல்லாம் சொல்லுங்கள், மலை மாதிரி பிரச்சனையோடு இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கீங்களா? நீங்கள் ஒரு பெரிய மலை இருக்குது சார். இதற்கு முந்தின ஜென்ரேஷனில் இதெல்லாம் நடக்காமல் இருந்திருக்கும். ஆவியானவர் சொல்கிறார், இந்த ஜென்ரேஷனில் உன் வாழ்க்கையில் அதை நான் நடப்பிப்பேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு உலகத்தோற்றம் முதற்கொண்டு கேள்விப்பட்டிராத காரியங்களை இந்த நாட்களில் செய்ய போகிறார். தேவனுடைய சமூகம் மிகுந்த வல்லமையுடையது. நீங்களும் நானும் நினைப்பதை பார்க்கிலும் வல்லமையுடையது. ஒரு நிமிடத்திலே சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றி போடக்கூடிய வல்லமை கர்த்தருடைய சமூகத்துக்கு ஒரு க்ஷணப்பொழுதிலே ஒரு மலையை மறைய வைக்கக்கூடிய வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. அத்தகைய எதிர்பார்ப்புகள் ஒரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நமக்கு மாறிவிடவே கூடாது, மறைந்து விடவே கூடாது. இந்த கால கிறிஸ்தவம் நிறைய வெளிப்பாடுகளுக்குள் கடந்து வந்திருக்கிறது. ஆனால் கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பவுல் எழுதுகிறான், நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொண்டதும் என்னிடத்தில் பெற்றுக்கொண்டதும். ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது இன்றைக்கு ஏதாவது ஒன்றை தேவன் என்னிடத்தில் பேசுவார் என்கிற மனநிலையோடு மாத்திரமல்ல, இன்றைக்கு எனக்காக ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார் என்கிற மனநிலையோடு தேவன் தம்முடைய சிறகுகளை விரித்து இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். விருப்பப்படுகிற ஒவ்வொருவருக்கும், தேவையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். அது பண தேவையாக இருக்கலாம், குடும்ப தேவையாக இருக்கலாம், அல்லது தொழில் விஷயமாக இருக்கலாம், அல்லது சமாதான குறைச்சலாக இருக்கலாம், அல்லது பிசாசின் தந்திரங்களாக இருக்கலாம், செய்வினை காரியங்களாக இருக்கலாம், செய்வினை பில்லி சுனியங்களாக, வாட் எவர் இட் மே பி, உங்கள் சரீர ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். அவருடைய பிரசன்னம் இறங்குகிற மாத்திரத்திலே ஒரே நிமிடத்தில் படத்தை தலைகளாக திருப்பி, தலைகளாக இருந்ததை நேராக மாற்றி, இதுதான் படம் என்று உங்களுக்கு காட்டி ஒரு நிமிஷத்தில் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய தேவனுடைய சமூகத்திலே அவருக்கு முன்பாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அவர் மாறாதவர், அவருடைய வார்த்தை மாறாது, அவருடைய வல்லமைகள் மாறாததாக இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பவருடைய சிந்தனையை மாற்றுகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சமூகத்தில் நீங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு அமர்ந்திருங்கள். கடைசி வரிசை வரைக்கும், ஸ்டாலில் உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்றால், சிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் வித் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்பார்ப்புகளோடு அமர்ந்திருப்போம். நீங்கள் வந்திருக்கிற உங்களை வெறும் கையோடு அனுப்புகிற தேவன் அவர் அல்ல. அதனால் இந்த புதன்கிழமை நாளும் சனிக்கிழமை நாளும் நான் நிறைய இப்போ நம்ம ஸ்டாஃப்ஸு பசங்க எல்லாரையும் வந்து ப்ளீஸ் கம் டு சர்ச், கம் டு த சர்ச் டு பி அண்டர் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஏன்னா இங்கே வந்து மெசேஜ் எங்கேருந்து கற்றுக்கலாம், அது வேறு விஷயம். அது அல்ல, இது அவருடைய பிரசன்னத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாய் இந்த தேசம் கடந்து வரப்போகிறது. பெரிய மாற்றத்துக்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கை கடந்து வரப்போகிறது. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு உலகத்தோற்றம் முதற்கொண்டு நடக்காததெல்லாம் தேவன் செய்ய போகிறாராம். ஒரு காரியத்தை நீங்கள் காரியத்துக்காக ஜெபிக்கும்போது, காரியத்தை எதிர்பார்க்கும் போது பொதுவாக நாம் நினைப்பது இது போன்ற காரியம் இதற்கு முன்பாக நடந்திருக்கிறதா என்பதின் அடிப்படையில் தான் நமக்கு நடக்குமா இல்லையா என்கிற ஒரு முடிவுக்குள்ளாய் நாம் கடந்து வருகிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு நடந்திருக்கிறதா இல்லையா என்பதன் அடிப்படையில் உனக்கு நடக்க போகிறது கிடையாது. எவனுக்குமே இந்த உலகத்தில் நடக்கலைனாலும் உனக்கு நான் நடத்துவேன். ஆமென். வசனத்தை வாசித்து உங்களுடைய இருதயத்திலே விசுவாசத்தை பற்ற வைக்க நான் விரும்புகிறேன். ஏசாயா 64:3-4. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். நாங்கள் எதிர்பார்த்திராத காரியங்கள் எல்லாம் சொல்லுங்க. உங்கள் தேவன் யார் சொல்லுங்க. இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள். விசுவாசம் என்பது நீங்கள் ஒன்று எதிர்பார்த்து இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு நான் சொல்கிறேன்ல, அதுக்கு ஒரு ஆதார வசனம். விசுவாசின்னா எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம். இங்கே நீங்கள் எதிரே பார்க்கலையாம், நீங்கள் எதிர்பார்த்திராத. அப்போ ஃபெய்த் தேவை இல்லையா? இல்லை, எதிர்பார்க்காத செய்வார் நீங்கள் சில நினைக்கிறீங்களே, அதுவே ஃபெய்த் தான். ஸோ எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்கள். ஒன்றே ஒன்று நான் பார்த்துட்டேன், எப்பெல்லாம் டெவில் விசிபிளாக உள்ள வரானோ அப்போல்லாம் தேவன் விசிபிளாக வெளியே வர்றார். அது ரொம்ப முக்கியமானது, நான் பார்த்துட்டேன்.
அவன் வந்து ரொம்ப ஒரு இன்விசிபிள் ஸ்டேட்லேருந்து விசிபிள் ஆகிறான் போது அப்போத்தான் நீங்கள் தேவனே விசிபிளாக பார்ப்பீங்க. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் விசிபிளாக வெளியே வர போகிறார். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமேன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே சொல்லுது, பயங்கரமான காரியங்களை செய்தபோது இறங்கினீர். அடுத்து, உம்முடைய சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. பர்வதங்கள் போன்ற பிரச்சனைகள் உருகிவிடும். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த வேலை, நீங்கள் எங்கே அமர்ந்திருக்கிறீங்க? அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆகவே நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு மனிதனுடைய சமூகத்தில் வரவில்லை. நான் சொல்லுகிறேன், சர்வ வல்லவருடைய சமூகத்திற்கு நீங்கள் கடந்து வந்திருக்கிறபடியினால் பர்வதங்கள் ஆங்காங்கு உருகிறதை என் ஆவியிலே நான் காண்கிறேன். இயேசுவின் நாமத்திலே என்னுடைய விசுவாச கண்களில் நான் பேசுகிறேன். அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற வாழ்க்கையில் பர்வதங்கள் போன்ற காரியங்கள் மெழுகை போல உருகி கொண்டு இருக்கிறது. நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்திலே அந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, மானா. எல்லாரும் சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி. இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே பர்வதங்களை போன்ற பிரச்சனைகள் நான் அமர்ந்திருக்கிற இந்த வேளையிலே அவருடைய பிரசன்னத்தினாலே மெழுகை போல உருகி கொண்டு இருக்கிறது. ஆமென். அடுத்த வசனத்தை வாசிப்போம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை. உங்களுக்கு எதை செய்ய போறாராம் தேவன்? எத்தனை பேர் அவர் காத்திருக்கிறீங்க? சொல்லுங்க, நான் காத்திருக்கிறேன் அவருக்கு. நான் பேசின செய்திகளிலே கால்வாசிகளின் வாழ்க்கையை நான் பார்க்கவில்லை. நான் பேசின வெளிப்பாடுகளிலே 110 கூட என்னுடைய வாழ்க்கையை இன்னும் தரிசிக்கவில்லை. நான் புதிய யுகத்தை பேசுகிறேன். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை பேசிக்கொண்டிருக்கிறேன். அதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய சுற்று வட்டாரத்தில் அந்த வியாதிகளை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கிறேன். ஆனால் நான் பேசிக்கொண்டிருப்பது வியாதிகள் இல்லாத வாழ்க்கை, மரணம் இல்லாத வாழ்க்கையை பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் அடக்காராதனைகளில் கலந்து கொண்டு வருகிறேன். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை பேசிக்கொண்டிருக்கிறேன். பிரச்சனைகளை நான் தீர்த்து கொண்டிருக்கிறேன். நான் பேசினவைகளுக்கும் என் வாழ்க்கையிலே நான் பார்த்து கொண்டிருக்கிறவைகளும் நான் எதிர்பார்த்த அளவிலே 10 100 ஒரு பங்கு கூட இன்னும் நான் அடையவில்லை என்பது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் ஒன்று செய்கிறேன், அவருக்கு நான் காத்திருக்கிறேன். எதை என்னிடத்தில் பேச சொன்னாரோ அதை மாத்திரம் தைரியமாய் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை அது நடக்காவிட்டாலும், நான் எதிர்பார்த்த அளவு இல்லாவிட்டாலும் அதை நான் பேசுகிறேன். காரணம், தேவன் உண்மையுள்ளவர். தான் பேச சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இன்றைக்கும் நான் நிறையா விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு தான் we are getting success. போன வாரம் இங்கேருந்து நான் சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னோடய பிள்ளையோட வாழ்க்கையில் அந்த ஆப்ரேஷனில் பெரிய விஷயம் செய்து இருக்கிறார் என்று நான் சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா அவனை அட்மிட் பண்ணியிருக்கிறேன். அங்கே அவருக்கு எண்டோஸ்கோப்பி அங்கே இதாகிட்டுருக்கு. நைட்டோட நைட்டாக அவரை ஷிஃப்ட் பண்ணிடுங்க, ஜிஹெச் கொண்டு போயிருங்க, அவர் பிழைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதம் இப்போ நடந்தது, போன வாரம் கொண்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த நைட் 2 மணிக்கு திரும்ப ஒரு செக்கப் அவர் இருக்கிறான்னு பார்க்குறாங்க. திரும்ப காலையில் அந்த நைட் டியூட்டி டாக்டர் கேட்குறாரு, என்னங்க என்னாச்சு? எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு, கிளியராக இருக்கார். அதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல, எங்க எப்படிங்க சரியாச்சு? சரியாயிருச்சு. அடுத்த நாள் கேட்குறாரு. கடைசியில் 2 நாளாக டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டார். இந்த கூட்டு உட்கார வச்சுருக்கேன். ஒரு சாட்சியை முழு சந்தோஷத்தோடு ப்ரெசென்ட் பண்ண முடியாதபடி வேற ஒரு பிரச்சனையை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிறோம். ஆனால் அதையும் நம்ம ஜெயிச்சிடறோம். ஆனால் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த பிரச்சனைகள் இல்லாத ஒரு உலகத்தை. நான் நம்புகிறேன் அந்த உலகம் தேவனுடைய டிசைனில் இருக்குது. அந்த யுகம் நமக்கு முன்பாக இருக்கிறது. அந்த யுகத்தில் நுழையும் போதே வியாதிகள் மறையக்கூடிய ஒரு உலகம். அப்ப என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். பேசினவைகளை
முழுவதுமாய் இன்றைக்கு நாம் பார்க்கவில்லை, ஆனால் அதற்கு காத்திருக்கிறோம். அப்ப பைபிள் சொல்லுது, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. இதுதான்பா லைஃப் ஸ்டைலு, இப்படி தான்பா வாழணும். என்னையா பிரச்சனையே இல்லைன்னா, இந்த நீ ஜெயிச்சு நீயும் வந்து பிரச்சனையை சமாளித்து தானே வர, அப்புறம் நீ பிரச்சனை இல்லைன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க. சார், எது இருக்குதோ அதை பேசுறதுக்கு நான் இங்கே இல்லை, எது வேணுமோ அதை பேசுறதுக்கு தான் நான் இங்கே இருக்கிறேன். மரணம் வந்திருக்குல்ல, அப்புறம் என்ன மரணம் இல்லாத வாழ்க்கையை பேசுறீங்க? ஆமாம், மரணம் இருக்கு, இருக்கிறத பேசுறதுக்கு எதுக்கு மைக்க போட்டு இங்கே நிற்கிறோம்? எது வேணுமோ அதை பேசுறதுக்கு தான் நம்ம இங்கே நிற்கிறோம். ஆமென் சொல்லுவோம். ஸ்பீக், டோன்ட் டாக் வாட் யூ ஹேவ், or don't speak what you have, speak what you need. சூழ்நிலைகள் மாற்றி எழுதும்படிக்கு தான் தேவனுடைய வெளியேறப்பட்ட சிருஷ்டிக்கிற வல்லமை நமக்குள்ளாய் இருக்கிறது. பர்வதங்கள் மெழுகை போல உருவும் இந்த நாட்கள்ல. ஆமென். ஒரு நிமிட பொழுதிலே தேவன் வந்து எல்லாத்தையும் மாற்றிடுவார், எல்லாத்தையும் மாற்றிடுவார். கரண்ட் இல்லை, பேட்டரி முடிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிட்டாப்புல ஜேசு, எனக்கு தெரியாமலே வந்து டக்குன்னு நம்ம ஆஃபீஸில் இன்வெர்டர் பேட்டரிக்கில் அந்த பேட்டரி எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. இது எனக்கு தோணவே இல்லை. எடுத்துகிட்டு வந்து 2:30 மணிக்கு டக்குன்னு பேட்டரியை கனெக்ஷனை கொடுத்து லைட் வந்துடுச்சு, ஃபேன் வந்துடுச்சு. உடனே ஆவியானவர் பேசுகிறாரு, முட்டிய காலையில் 5 மணி வரைக்கும் வேறு அதாவது இந்த போராட்டத்தில் இருக்குன்னு நினச்சிக்கிருந்த, நீ நினைக்காதவன ஒரு நிமிஷத்தில் போனங்க நான் செஞ்சேன். ஒரு நிமிஷத்தில் உன் சூழ்நிலையை நான் மாற்றினேன். இந்த மாதிரி உன் பிரச்சனை ஒவ்வொன்றையும் கூட ஒரு நிமிஷத்தில் நான் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறேன். ஒரு நிமிஷத்தில் கரண்ட் இருக்கிற இடத்துக்கு என்ன கூப்பிட்றேன், இங்கே வாங்க தூங்குங்க, அங்கே வந்து கூப்பிட்றேன். வேறு விஷயம், கரண்ட் இருக்கிற இடத்துக்கு நீ போவே இல்லை, நீ இருக்கிற இடத்துக்கு கரண்ட்டை கொண்டு வந்தேன். நான் உங்களுக்கு அதை இந்த கடைசி வரிக்காக தான் இந்த மேட்டரே சொன்னேன். ரொம்ப ரேராக தான் சொல்லுவேன், ஆனால் கடைசி வரிக்காக நான் அதை சொல்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை, ஒரு நிமிஷத்தில் இப்போ அட்மாஸ்பியரை மாற்றினா உன் வாழ்க்கையிலும் சரி, ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, அவங்க பிரச்சனை இவ்வளோ நாள் ப்ரொலாங் ஆகும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு செகண்டில் நான் மாற்றிடுவேன். நான் இந்த மாலை நேரத்தில் சொல்கிறேன், இந்த இரவு வேலையை ஒரு நிமிடத்தில் அவருடைய பிரச்சனை வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுப்பார். இன்றைக்கு ஒரு நான் வந்து ஐ எம் நாட் ஹியர் டு ப்ரீச் அ டீச்சிங் மெசேஜ். நான் இன்றைக்கி ஒரு ப்ரொஃபட்டிக் வேர்டு தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். என் அன்புக்குரியவர் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். தேவனை நோக்கி காத்திருக்கிறோம், புதிய யுகத்தை நோக்கி காத்திருக்கிறோம். அப்படி காத்திருக்கும் போது அந்த யுகம் என்பது இதுவரை உலக தோற்றத்துக்கு முன்பாக பேசப்படாத காரியங்கள். இதை பேசாமல் இருக்கிறவங்களும் புத்திசாலி. ஏன்னா ஊருக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம உலகத்துல எங்கேயுமே நடக்காததை நடக்கும்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால கிரிட்டிக்ஸ் 100 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. அவர் காலில் கல் இடிச்சிருச்சுன்னா கூட சங்கீதம் 91 நிறைவேறல. அப்போ சங்கீதம் காலில் கல் இடிச்சிச்சுன்னா சங்கீதம் 91 பேசக்கூடாது. வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா நீதிமான்கள் எலும்புகள் முறிக்கப்படுவதுன்னு அதை நான் பேசக்கூடாது. இப்படி நடக்கிற சம்பவத்துக்கு ஏற்ற மாதிரி வசனத்தெல்லாம் தூக்கணும்னா வெள்ளை பேப்பர் தான் மிஞ்சும். சம்பவத்துக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை தூக்கக்கூடாது, வசனத்துக்கு ஏற்ற மாதிரி சம்பவத்தை தூக்கு. நாமத்தில் தொடர்ந்து பேசு, சம்பவங்கள் தூக்கப்படும், மாற்றங்கள் நடக்கும், வர்றதை பார்த்துக்குவோம். ஆமென். நீங்கள் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணீங்களா, தேவனுக்கு பிரசங்கம் பண்ணுறீங்களா? தேவனுக்கு தான் பிரசங்கம் பண்ணுறோம். நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. அப்போ எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும், அவமானம் வந்தாலும், ப்ராப்ளம் வந்தாலும் ஒன்றைத்தான் பேசணும். தேவன் நல்லவர் என்பதையும், ஒரு நல்லவர் நமக்காக எதை வைத்திருக்கிறார் அதைத்தான் பேசணும். பவுல் வியாதி இல்லாத வாழ்க்கையை பேசினார். எப்பா பிறந்தது வியாதிப்பட்டான். உடனே பவுல் சப்ஜெக்ட் என்ன செய்யலை, மாற்றலை. அவர் தெளிவாக எழுதினார். வந்து ஐஸ்வர்யத்தை பவுல் பேசினார். என்ன பேசினார்? நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படிக்கு அவர் தரித்திரரானார். பவுல் தானே எழுதினார். நிர்வாணியாக இருந்தேன்றார். கையில் காசு இல்லாமல் வந்ததுக்கு பதில் நிர்வாணியாக இருக்கிறது. நீங்களும் நிர்வாணிகளாக இருங்கன்னு அவர் பேசலை. தன் வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்களோடு கடந்து செல்ல நேரிட்டாலும் தான் பேசினதை நேர்மறையானதாய் மட்டுமே பேசினார். அவர் நேர்மறையாய் பேசினதினால் வாழ்க்கையில் இருக்கிற எதிர்மறைகளும் நேர்மறையாய் மாறியது.
தோல்வி என்பது நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிற வரைக்கும் தான். நீங்கள் ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் இன்னும் போர் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ முடிக்கப்பட்ட வெற்றியை நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம லைஃப்பில் எல்லாம் கரெக்டாக நடந்தால் நம்ம ஜெயிச்சுட்டோம் அர்த்தம் கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிற லைஃப்பில் ஒரு ஃபெயிலியர் ஆனால் கூட உடனே அடுத்து எல்லைக்குரிய ஆசீர்வாதம் ஒரு கேள்விக்கு வருவாங்க. உங்கள் எல்லைகளுக்குரிய ஆசீர்வாதம் பைபிளில் ஒரு விஷயம் இருக்குது. உன் எல்லைகள் எங்கும் கூக்குரல் கேட்கப்படுவதில்லை, கர்ப்பம் விழுதலும் மலடும் இருப்பதில்லை. இதெல்லாம் எல்லைகளுக்குரியது. அப்போ எல்லைக்குள்ளே ஒன்று நடந்துருச்சுன்னு பைபிளில் இருக்கு எடுத்துட முடியுமா? நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் சொன்னதை மாற்றாதவர். ஆமாம், அது நடந்துடும், அவ்வளோதான். அப்போ அவர் செய்கிறார் என்பதை காத்திருக்கிறோம். காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ஒன்று பிளான் பண்ணி வச்சிருக்கிறாராம். அது என்ன தெரியுமா? இதுவரைக்கும் உலகத்தில் எவனுக்கும் நடக்காததா? கை தட்டுங்க. உங்களுக்கு தான் நடக்கும், நமக்குத்தான் நடக்கும். சாக மாட்டார், சாக மாட்டார், சாவில்லை சாவில்லைன்னு பேசிகிட்டு இருந்த நீங்கள் 4 சாவை பார்த்துருக்கலாம். ஆனால் நீங்கள் காத்திருக்கிறதுனால அதே தான் திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. கடைசியில் அவர் எந்த முடிவுக்கு வராரு? உங்களுக்கு என்ன செய்ய போகிறாருன்னா, உலகத்தில் 6 மாதத்துக்கு முன்னாடி சத்தம் எவனுமே எந்திரிச்சது இல்லையா, 4 வருஷத்துக்கு முன்னாடி சத்தம் எந்திரிச்சு இல்லையா, உங்கள் எல்லைக்குள்ளே அது நடக்கும். உலகத்தோற்றம் முதற்கொண்டு எங்கே நடக்காது உங்களுக்கு நடக்கும். கைத்தட்டுற கூட நமக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்சிருக்கிறான் தேவையில்லாத ஐட்டங்களா. ஏன் சார் 4 நாளைக்கு முன்னாடி செத்ததை உயிரோடு எழுப்புறீங்கன்னா, என் 4 வருஷத்துக்கு முன்னாடி செத்த எழுப்பக்கூடாதுன்னு கேட்குறேன் நான். ஏஸ் நான் உயிரோடு எழுந்திருக்கும்போது தான் நடந்துச்சு. 400 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவங்களாம் எழுந்திரிச்சாங்க இல்லை. நீங்கள் எதை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ அது நடக்காட்டினா கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடந்தது, அந்த பேசிக்கொண்டு இந்த நாட்கள் எதெல்லாம் நெகட்டிவாக நினச்சோ அது எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவார் உங்களுக்கு. இதை நீங்கள் வெறும் ஆத்மாவில் மைண்டில் புரிஞ்சிக்க முடியாது, அன்லெஸ் யூ ஆர் லிவிங் இன் ஸ்பிரிட். சரி நண்புக்குரியவர்களே, அப்போ தேவன் என்ன செஞ்சிருக்காரு தனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு? வாசிங்க, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்கள் நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. எவனும் கேட்காதது எல்லாம் சொல்லுங்க, யாரும் உணராதது, யாரும் பார்க்காதது, இவைகள்தான் அவர்களுக்கு யாருக்கு? பிரம்மாண்டமான காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம். ஆமென், 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 ஆமென். பிரம்மாண்டமானவைகளுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உங்களுக்காக தேவன் செய்து வைத்திருக்கிறவைகளை உலகத்தோற்றம் முதற்கொண்டு யாரும் பார்த்தது. ஆகவே அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நல்லவர். வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காலகட்டத்திற்காக தேவன் பேசியிருக்கிறார். அந்த காலத்திற்காக அது அவர் கட்டுவார், அப்புறம் கலைப்பார். கட்டுகிற காலம் எதுன்னா குஞ்சு காலம், அடுத்து பறக்கிற காலம் கலைப்பு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் வச்சுருந்தார். அந்த காலத்திற்கான செய்திகளை தான் அவர் கொடுக்குறாரு. இப்போ ஒரு காலத்து இன்னொரு காலத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். அந்த காலத்துக்குள்ளே என்ட்ராகிறோம்னா என்னென்ன அர்த்தம்னா, என்ட்ராகிற வரைக்கும் இதை நீ செஞ்சுக்கிட்டே தான் என்ட்ராகணும், அப்படி தான் வச்சுருப்பார். என்ட்ரான பிறகு இந்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட்டுறணும். நான் சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? இயேசு சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஸோ சிலுவைக்கு போகிற வரைக்கும் மனுஷனுடைய லைஃபே ப்ரேயரெல்லாம் போயிட்டுருக்கு. ஜெபமே ஜீவன், அங்கே போயிட்டுருக்குறோம். ஜெபத்தை விட்டா ஜீவன் போயிடும். வரப்போகிற சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி, சிலுவைக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கடான ஒரு பிரசங்கம் பண்ணலை. சிலுவைக்கு முன்னாடி எப்படி வாழ்க்கை வாழணுமோ அது சிலுவை வரைக்கும் வாழு. சிலுவை வந்ததுக்கப்புறம் இந்த சிலுவைக்கு முன்னாடி இந்த லைஃப் ஸ்டைலை மாற்று. அதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி போ. அது கிருபையின் காலம் பேசினார். அதனால 2 முறை விழித்திருந்து சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்னவர் சிலுவைக்குள் என்ட்ராகும்போது சொன்னார், இனி நித்திரை பண்ணி இளைப்பாறுதலை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவர் இளைப்பாறுதலின் வாழ்க்கைக்குள் கடந்து செல்கிறார். டெய்லி சர்வைவலுக்கு நீ ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு இடத்துக்குள்ள கடந்து வருகிறோம். தேவனோடு இடைவிடாத தொடர்புக்குள்ளே நீங்கள் கடந்து வருகிறீர்கள். நினச்சிக்கன்ற இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு வர்றாருன்னா, மறதியே இல்லைன்ற இடத்துக்கு வர்றாரு. மறந்தால் தானே நினைப்பதற்கு அங்கே வந்துடணும். பிரேயர் ஒன்று அங்கே கிடையாது. ஏன்னா 24 மணி தொடர்பிலே நாம் இருக்கிறோம். இங்கே மேலான விலை செய்யக்கூடிய இடத்துக்கு நாம் கடந்து வருகிறோம். லைஃப் மாறுது, எல்லாம் மாறுது. அடுத்த காலம் கிருபையின் காலத்திலிருந்து புது யுகத்தின் காலத்துக்குள்ளே அடுத்து கடந்து வருகிறோம். கைத்தட்டுக்கு ஒரு தடவை இருக்கு. இப்போ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கும். இந்த கிருபையின் காலத்தில் புது யுகத்தின் காலத்தில் செய்யப்பட வேண்டாத விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். இன்னொரு பக்கம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
அது என்னன்னா, இதுக்குள்ளே லிட்ரலாக நீங்கள் என்ட்ராகிற வரைக்கும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இதை செஞ்சுக்கிட்டே தான் அதுக்குள்ளே என்ட்ராகிறீங்க. புரிஞ்சுங்க, புரியாட்டி பிரச்சனை இல்லை. கேள்வி கேட்குறவங்க மட்டும் புரிஞ்சால் போதும். உங்களுக்கு கேள்வியை வரலன்னா ரொம்ப சந்தோஷம், அப்படியே போயிட்டே இருங்க. இப்போ வாக்கு தத்துவங்கள்லாம் ஆம் என்று இருக்கிறது. அந்த இடத்துக்கு நீங்கள் வர வரைக்கும் வாக்கு தத்துவம் சொல்லிக்கிட்டே தான் அந்த இடத்துக்குள்ளே போகணும். நம்ம அது ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துக்கு இன்னும் நம்ம என்ன செய்யலை, லிட்ரலாக என்ட்ராகலாம். அப்போ அது வரைக்கும் அந்த கழுகு அந்த கூட்டெலாம் வச்சுருக்கு. அது உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த கூட்டை அப்படியே கலைப்பார் பாருங்க. இனிமேல் இது உனக்கு தேவை, அப்படி போடுங்க, கையை தட்டி யோசிக்கணும். அந்த இடத்துக்குள்ள நம்ம போகிறோம்.